நம்முடைய அறப்போர் இயக்கத்திலிருந்து திரு ஜெயராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு ஜெயராமன். சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. கிரானைட் மோசடி நடக்குது அப்படின்னு பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வச்சு அது தொடர்பான விசாரணை இப்போ நடந்துகிட்டு இருக்க நிலையில சகாயம் ஓய்வு பெற்ற சகாயம் ஐஏஎஸ் அவர்களோட இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு பின்னணியில என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிரானைட் ஊழலை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு மதுரை மாவட்டத்தில் மற்ற சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் மக்களுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் எந்த அளவிற்கு இருந்தது அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒன்று. அதில் சகாயம் அவர்களை நீதிமன்றம் அப்பாயிண்ட் செய்து அவர் ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை கிட்டத்தட்ட 65,000 கோடி ரூபாய் அளவிற்கு இதில் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டுள்ளது, மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்பதற்கான அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு தற்பொழுது அவர் அந்த வழக்கில் இப்பொழுது ஆஜராக வேண்டும் என்றால் அவருக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை இருப்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த ஊழலை பொறுத்த வரைக்கும் இதில் யாரெல்லாம் இதை எதிர்த்து அங்க ஒரு எவிடன்ஸ் கொடுக்க போறாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்க போகிறது. ஏனென்றால் இது சொன்னது போல இது 65,000-70,000 கோடி ரூபாய் அளவிற்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழல். அப்படி இருக்கும் பொழுது சகாயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பையும் அரசு விலக்கி கொண்டுள்ளது அப்படிங்கிறது அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். உடனடியாக தமிழ்நாடு அரசு இதில் கவனம் செலுத்தி அவருக்கான பாதுகாப்பை ஊர்ஜிதப்படுத்தணும். இரண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கேள்வியாக எழுப்ப வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரானைட் ஊழலில் கடந்த திமுக ஆட்சியில் தான் இது மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இன்றைய தினம் இந்த ட்ரையல் நடக்கும் பொழுது இந்த ஊழல் முறைகேட்டில் மிகப்பெரிய அளவில் ஈடுபட்ட அந்த பிஆர்பி கிரானைட்டாக இருக்கட்டும், அதை சம்பந்தப்பட்ட மற்றவர்களாக இருக்கட்டும், திமுகவில் இருக்கக்கூடிய சிலரே, அந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சிலரே அதில் ஈடுபட்டிருப்பதாகலாம் இப்பொழுது அறிக்கையில் வந்திருக்கிறது, அவருடைய அறிக்கையில். அப்படி இருக்கும் பொழுது அதை இவரால் போய் ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இவருக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். சோ இதை நீதிமன்றமும் கருத்தில் எடுக்க வேண்டும், ட்ரையல் கோர்ட்டும் கருத்தில் எடுக்க வேண்டும், தமிழக அரசும் கருத்தில் எடுக்க வேண்டும். உடனடியாக அவருக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரால் போய் எவிடன்ஸ் கண்டிப்பாக கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சோ அதனால அவருக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உடனடியாக ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்காக நன்றி திரு ஜெயராமன்.